காட்டுக்குள்ள நின்று கொண்டு கடைப்பிடி காவலுக்கு கலங்க எது சொல்லலாமா? காடு விட்டு காட்டுக்குள்ள நின்று கொண்டு கடைப்பிடி காவலுக்கு கலங்க எது சொல்லலாமா? இது உமக்கு அழகா கொஞ்சம் நினைச்சு பாரு. நம்ம ரெண்டு பேரும் பாடம்னாலும் அது முடியதான் செய்யும். ஐயா வேடுவரே நல்லா பேசிட்டே போலாம். இப்ப வந்து யானை குட்டின்னு புலி குட்டிய ஆட்டுக்குட்டிய பூனை குட்டிய சிங்க குட்டிய சிறுத்தை குட்டிய மாட்டுக்குட்டிய ஏன் அதை மட்டும் கன்று குட்டின்னு சொல்றோம்? மாடோட குட்டி தானே, அதையும் கன்று குட்டின்னு சொல்றோம். கன்றுன்னு ஏன் சொல்றோம்? ஏன் சொல்ல முடியாது? என்னையா அதெல்லாம் குட்டின்னு சொல்லும் போது இந்த மாட்டு போடுற குட்டியை மட்டும் ஏன் கன்றுன்னு சொல்றோம்? அதுல இல்ல இருக்கு விவரம். அப்படி வச்சீங்களா? இருங்க ரெண்டு பேரும் வேதனையா இருக்கு. நீ பக்கத்திலே நின்றாங்க என்ன வயசாகி போய் எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு பக்கத்துல நின்றா எனக்கு ராத்திரிகளுக்கு என்ன இப்படியா பொறுத்த இருக்கணும். என்ன விளக்கு இப்படியே ஓடிக்கிறேன் விளக்கண்ண விளக்குல என்ன இருக்கு அது எங்களுக்கு தெரியும். விளக்கத்தை மாற்றி அடி விளக்கணும். வந்தாவே விளக்கு விளக்குலதானே என்ன இருக்கு? அதுக்கே நானும் சொன்னேன். ஆமா அதை மாத்தின என்ன வரும்? எனக்கு கேட்கறாப்புல பேசினாதான் சரியான பொம்பளை. உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் பேச முடியாது. எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் பேசுறேன். அத்தை மகனா மாமன் பரிசம் போட்டேன் கேரு. நான் உங்ககிட்டையும் கொள்ளனால கட்டிட்டே வரேன். சரி அத்தை மகனா சரி இப்ப சரியில்லை இவன் எப்படி இவன் வேற ஆள்ல ஓடிடுவேன் இவனை நம்மளுக்கு ஆக்கப்பட மாட்டேன் அப்படின்னு நினைச்சு என்ன வந்துட்டேன் இப்படி ஒரு சிக்க விடலாமான்னு சொல்லி பரிசத்தை போட்டுறேன். பரிசத்தை போட்டா சும்மா இருக்கணும்ல. இப்ப என்ன பண்ற பக்கத்துல ஆறு இக்கரைக்கு அக்கறைக்கு விளையாடுறது தவண்டையாடுறது விளையாடுறது இப்படி
தெரியுமா காசு தள்ளுற அப்பா எல்லா ஊருக்காரன் கூட கேட்டா ஏன்னா இவ கண்டார ஓடி பரிசு போட்டு இப்படி கண்டேத்தமா திடுறாளடா இல்ல கண்டு ஆற ஓடி அடிச்சேன் என்ன அப்படித்தான் பேசணும் அப்பதான் நல்லா இருக்கு நினைக்கிறேன் அப்ப பார்த்தேன் என்னடா என்ன 4-5 நாள் தான் கல்யாணம் இருக்கு இவன் வாட்டுல வயசு விளையாண்டுக்கிட்டு இருந்தாண்டா என்னடா அர்த்தம் நினைச்சு அவன் தரமணி நின்று அவன் என்ன கேட்டேன் நீரோடும் தண்ணியிலே நின்று ஒழிக்கும் பெண்ணே அடே உன்ன தாண்டி பொம்பளை பார்த்தாதான் பேச்சே வரும். பொம்பளை எடுத்தாலும் நான் பேச சொல்லியிருக்கேன் அப்படியா? நல்லா பேசப்பா. நான் இதுக்கே பேசுறது நீரோடும் தண்ணியிலே நின்று குளிக்கும் பெண்ணே நீ நினையாத இடம் எந்த இடம்? நீர் மூழ்கி குளிக்கும் போது நனையாத இடம் எந்த இடம்னு கேட்டேன் சரி. எவனுமே பல்லு சொன்னது கிடையாது மனம். மூதேவியும் கிடையாது சீதேவியும் கிடையாது மனமா அதெல்லாம் தவறு சரி. அப்ப அவன் என்ன கேட்கிறான் நம்மளை கட்டிக்கிற போறவே கெட்டிக்காரனா இருக்குமா மகானி மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைச்சு அவன் என்ன சொன்ன கரையில இன்று கலைக்கான பேசிய மாமன் மகனே ஆணு பெண்ணு ஒண்ணு சேர்ந்து அசையாத இடம் எந்த இடம்னு கேட்டேன் அப்ப இவன் நனையாத இடத்த கேட்கிறேன் இப்ப அசையாத இடத்த கேட்கிறான் அப்ப இந்த 2 இடம் எந்த இடம் முடி அப்படின்னு கதையாயிருக்கு என்ன இடம்? எந்த இடம் எந்த இடம்? ஒண்ணு சேர்ந்தாத்தான் தெரியும் ஐயா, 2 இடமே மனசு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா எங்கன்னு அசையுது எங்கன்னு அசையுது பாப்பேன் இருங்க. அது நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. வீட்டுல இருந்து ஆள் அனுப்புறேன். அப்ப சேர்ந்து பாருங்க. ஏமா? அது 2மே விடை வந்து வீட்டுல இருந்து ஆள் இருங்க. அனுப்புறீங்க. 2மே விடை வந்து மனசுதான். புரியுதா? இருதயம் தான் இருதயம்னாலும் மனசுனால இருதயம். நீ தண்ணிக்கு நம்ம குடிச்சுக்கிட்டு மூச்சு வாங்க டப்பா டான்ஸ் ஆடி போகுது ஏன் டப்பா டான்ஸ் ஆடுதா? ஓன் டப்பா டான்ஸ் ஆடுதா? ஆடி பார்த்தாதான் தெரியும். வேணா நீ ஆடி பாக்குறியா? டப்பா என்பது உயிர் மூச்சு இழுத்து அவன் இருதயம் நனைஞ்சு போய் செஞ்சு போவேன் உயிருக்கு டப்பான்னு விளக்கம் சொன்ன ஒரே ஆள் நீ. அகராதியில போட்டிருக்கேன் அங்கேயாருமா எந்த அகராதி? இதுவும் அகராதியா? ஆமா நான் நீ படிச்சிருக்கேன் பெரிய அகராதின்னு எனக்கு தெரியும். படிச்ச பாட்டு எட்டு எட்டு பாக்குறமா கட்டி முட்டை கேட்கிறமா கட்டழகு குட்டி மானம்மா ஒரு வரியோட பாடிக்கிட்டேன் ஆமா